வெல்கம் அவர் கற்போம் கற்பிப்போம் சேனல். நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் ஷாஜான். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பாஸ்போர்ட் சேவா வெப்சைட்டை பற்றி பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணால் போதும், ஈஸியாக உங்களோட அப்ளிகேஷன்ஸை ஃபில்அப் பண்ணி அப்ளை பண்ண முடியும். இதில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் மூலமாக எப்படி பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் இது ப்ரௌசிங் சென்டர் மூலமாகவோ இல்லை சென்டர் மூலமாகவோ அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3500 ருபீஸ்லேருந்து 4000 ருபீஸ் வரையும் சார்ஜஸ் பிடிப்பாங்க. இதுவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 1000 ருபீஸ்லேருந்து 1800 ருபீஸ் வரையும் தான் சார்ஜஸ் ஆகும். இது வெறும் பாஸ்போர்ட்டுக்கான செலவு மட்டும்தான். எப்படி அப்ளை பண்ணுங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு நீங்கள் portal2.passportindia.gov.in அப்படிங்கிற சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. தெரியாதவங்க வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன். அது மூலமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் நிறைய பார்ட் டைம் ஜாப் அண்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஐடியாஸ், அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அண்டு ஜாப் ரெக்ரூட்மெண்ட் இதை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறோம். பார்க்காதவங்க நம்ம சேனலில் போய் பாருங்கள். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், நியூ யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன், எக்ஸிஸ்டிங் யூசர் லாகின், அடுத்து பார்த்தீங்கன்னா செக் அவைலபிலிட்டி, அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ், இந்த மாதிரி 4 ஆப்ஷன் இருக்குது. இதில் நியூ யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதில் போய்ட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். இதில் பாருங்கள், ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளை டு பாஸ்போர்ட் ஆஃபீஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட் ஆஃபீஸ் நியர்பை, உங்களுக்கு எந்த நியர்பை ஆஃபீஸ் இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் பாருங்கள், எங்களுக்கு நியர்பை ஆஃபீஸ் கோயம்புத்தூருங்கிறதுனால நான் கோயம்புத்தூர் ஆஃபீஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது உங்களோட நேமு சர்டிஃபிகேட்டில் எந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா பின்னாடி பார்த்திங்கன்னா நேம் ப்ராப்ளம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து ரொம்ப மேண்டேட்ரி. இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணணும். அதனால் பர்த் சர்டிஃபிகேட்டில் எந்த மாதிரி டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி, உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா இமெயில் மூலமாக கிடைக்கும். அதனால் இமெயில் ஐடி நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறது கொடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட லாகின் ஐடி சேம் இமெயில் ஐடியை யூஸ் பண்ணிக்கலாமா இல்லை டிஃப்ரெண்ட் இமெயில் ஐடி யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்குறாங்க. சேமாக இருந்துச்சுன்னா எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. இல்லை டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நோன் கொடுத்து லாகின் ஐடி கொடுத்து நீங்கள் நியூ பாஸ்வேர்டு ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா எஸ் கொடுத்து சேமே யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹிண்ட் கொஷின் கேட்பாங்க. அதுக்கான கொஷின் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கான ஆன்சர் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கேப்சா இருக்கும். அந்த கேப்சாவை என்ட்ரி பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ரிஜிஸ்டர் கன்ஃபர்மேஷனுக்கு ஒரு மெயில் வந்துடும். அது செக் பண்ணிக்கலாம். இந்த மெயிலில் பார்த்தீங்கன்னா என்ன டிஸ்கிரிப்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர் லாகின் ஐடி 90 டேஸ் வரையும் வேலிடேஷன் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட பேமெண்ட் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் மூலமாகவே நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது உங்களுக்கு வேணுங்கிற டைமிங்கில் அப்பாயின்மெண்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 24/7 கால் சென்டர் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கோங்க. அதே மெயிலில் கீழே ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க உங்களோட அக்கௌண்ட் ஆக்டிவேஷன் பண்ண. அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டை நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த லிங்கை கிளிக் பண்ணோன்னே எனக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆயிரும். இந்த பேஜில் என்னோட யூசர் ஐடியை என்ட்ரி பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் சப்மிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா யுவர் அக்கௌண்ட் ஹேஸ் பீன் ஆக்டிவேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு ஒரு மெசேஜ் வந்துருச்சு. அது கீழே பாருங்கள் ப்ளீஸ் கிளிக் ஹேர் டு லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணோன்னே உங்களோட லாகின் பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதுதான் உங்களோட லாகின் பேஜ். இதில் போய்ட்டு உங்களோட லாகின் ஐடி கொடுத்துட்டு கண்டினியூன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதில் நீங்கள் ஜென்ரேட் பண்ண பாஸ்வேர்டு போட்டுட்டு கீழே பார்த்தீங்கன்னா கேப்சா ஒன்று இருக்கும். அதை என்ட்ரி பண்ணிவிட்டு லாகின்ங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும். இந்த பேஜ் தான் அப்ளிகண்ட் ஹோமு. இதில் தான் நீங்கள் பாஸ்போர்ட் அப்ளை பண்ண போகிறீங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் அப்ளை ஃபார் பாஸ்போர்ட் ஆஃபீஸ். அடுத்தது செகண்ட் பார்த்தீங்கன்னா போலீஸ் கிளியரன்ஸ் அண்ட் சர்டிஃபிகேஷன். அடுத்தது மூணாவது பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் GEP. நாலாவது பார்த்தீங்கன்னா டிப்ளமேட்டிக் அண்ட் அஃபீஷியல் பாஸ்போர்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்ளை ஃபார் ஐடென்டி சர்டிஃபிகேஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்ளை ஃபார் சரண்டர் சர்டிஃபிகேட். அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்ளை ஃபார் LOC பெர்மிட். அடுத்தது பார்த்தீங்கன்னா வியூ சேவ் சப்மிட் அப்ளிகேஷன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அப்ளை ஃபார் ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் இஷ்யூ ஆஃப் பாஸ்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணி தான் நம்ம இப்போ பாஸ்போர்ட் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆயிரும்.
இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று ஆல்டர்னேட்டிவ் 1, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் 2. ஆல்டர்னேட்டிவ் 1 பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷனு, ஆல்டர்னேட்டிவ் 2 பார்த்தீங்கன்னா பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி அதை அப்ளை பண்ணி ரீஅகைன் அப்லோட் பண்ணணும். ஸோ நம்ம ஆல்டர்னேட்டிவ் 1 அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஆன்லைன்லேயே டேரெக்டாக அப்ளை பண்ணிக்க முடியும். இங்கே பாருங்கள், அதை கீழே ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிரும். இந்த பேஜ் தான் ஆர்பிஓ செலெக்ஷன். இது மூலமாக தான் நீங்கள் கிளிக் பண்ணி அப்பாயின்மெண்ட் அவைலபிலிட்டி செக் பண்ணிக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், கீழே ஸ்டேட்டுன்னு இருக்குது. நீங்கள் எந்த ஸ்டேட்டுங்கிறத இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் சேலம் டிஸ்ட்ரிக்ட்ங்கிறதுனால சேலம் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணோடனே உங்களுக்கு பாஸ்போர்ட் டைப் வந்துடும். இங்கே பாருங்கள், அப்ளையிங் ஃபார் ஃப்ரெஷ் இல்லைனா ரீஇஷ்யூ. அடுத்தது பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் அப்ளிகேஷன் நார்மல் அண்ட் தட்கால். அடுத்தது பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் பாஸ்போர்ட் புக்லெட்டு 36 பேஜஸ் அண்ட் 60 பேஜஸ். ஸோ 36 பேஜஸ் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதுதான் அப்ளிகேஷன் பேஜ். இங்கே தான் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட நேமு, சர்டிஃபிகேட்டில் உங்களோட நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட சர்நேம் எதோன்னு இருந்தால் அது கொடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க, மேல் ஆர் ஃபீமேல். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹேவ் யூ எவர் பீன் நோ பை அதர் நேம்ஸ், அது எஸ் ஆர் நோ கொடுத்துக்கோங்க. அப்படி எஸ்ன்னு கொடுத்துக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதோட அலியாஸ் நேம் என்னான்னு கொடுத்துக்கோங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. ஹேவ் யூ எவர் சேஞ்சுடு யுவர் நேம், அதாவது நீங்கள் உங்களோட நேம் ஏதோன்னு சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறது கேட்குறாங்க. அப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு ரிலேட்டடான டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நோன் கொடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த்து. உங்களோட டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட்டில் எந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி கொடுத்துக்கோங்க. ஏன்னா அப்படி கொடுக்காமல் விட்டுட்டிங்கன்னா அது பின்னாடி இஷ்யூ ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ ஏன்னா நீங்கள் இங்கே பர்த் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும், அதனால் பர்த் சர்டிஃபிகேட் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுத்துக்கோங்க. அடுத்தது உங்களோட பிளேஸ் ஆஃப் பர்த் அவுட் ஆஃப் இந்தியாவா இல்லையான்னு கேட்குறாங்க. ஸோ அது எஸ்ஆர் நோன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் நோ தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆஃப் பர்த்து, நீங்கள் எங்கே பிறந்தீங்க அப்படிங்கிற ஊரை கரெக்டாக இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டேட்டு, எந்த ஸ்டேட்டுங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட டிஸ்ட்ரிக், நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறத இதில் கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மேரிட்டல் ஸ்டேட்டஸு, அதாவது மேரேஜா இல்லை அன்மேரேஜா அந்த ஸ்டேட்டஸை கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியன் பை பர்த்தா இல்லை ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி எப்படி வருதோ அது கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேன் இஃப் அவைலபிள், இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி, இதுவும் ஆப்ஷனல் தான். ஸோ நீங்கள் இது கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா கொடுத்துக்கலாம், இல்லைனா ஆப்ஷனலில் விட்டுறலாம், இது ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டைப்பு, ப்ரைவேட்டில் செக்டரில் ஒர்க் பண்ணுறீங்களா இல்லை கவர்மெண்ட் செக்டரில் ஒர்க் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மைனர் பர்சன் யாராவது அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க பேரண்ட் எதில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணிக்கணும். இது ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்க, கிராஜுவேஷனா போஸ்ட் கிராஜுவேஷனா அது கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் எலிஜிபிள் ஃபார் நான் இசிஆர் கேட்டகரி, அதை பற்றி உங்களுக்கு ஏதோ டீட்டெயில் தெரியணும்னா இங்கே பாருங்கள் கிளிக் ஹேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி அதோட டீட்டெயில் படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு நீங்கள் அதுக்கு ரிலேட்டடாக டாக்குமெண்ட் எதாவது சப்மிட் பண்ண முடிஞ்சுன்னா சப்மிட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் எஸ்ஆர் நோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டி மார்க். இந்த விசிபிலிட்டி மார்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரிகிற இடத்துல மச்சம் இல்லைனா தழும்பு ஏதாவது இருக்கா இல்லையான்னு கேட்குறாங்க. ஸோ அப்படி ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு நம்பரு, இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான், வேணும்னா மென்ஷன் பண்ணிக்கலாம், இல்லைனா பிளாங்காக விட்டுறலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் அக்ரிமெண்ட்டு, ஐ அக்ரி எஸ்ன்னு கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் சேவ் மை டீட்டெயில்ஸ்னு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களோட ஃபேமிலி டீட்டெயில்ஸ் ஓப்பன் ஆயிரும். இந்த பேஜில் போய்ட்டு உங்களோட ஃபாதர் நேமு, அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட மதர் நேமு, அடுத்து பார்த்தீங்கன்னா லீகல் கார்டியன் யாராவது இருந்தாங்களா அவங்களோட நேம் கொடுத்துட்டு சேவ் மை டீட்டெயில்ஸ் அண்டு நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணோன்னே ப்ரெசண்ட் ரெசிடென்டல் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் ஓப்பன் ஆயிரும். இங்கே பாருங்கள், இதில் போய்ட்டு உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இஃப் யூ ப்ரெசண்ட் அட்ரஸ் ஆஃப் அவுட் ஆஃப் இந்தியானா அது எஸ்ஆர் நோ கிளிக் பண்ணிவிட்டு அவுட் ஆஃப் இந்தியாவில் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட வில்லேஜ் அண்டு டவுன் சிட்டி, ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்கு, உங்களோட போலீஸ் ஸ்டேஷன் நியர்பை எங்கே இருக்குது, அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களோட பின்கோடு, அடுத்தது பார்த்திங்கன்னா மொபைல் நம்பரு, டெலிஃபோன் நம்பரு, அடுத்தது இமெயில் ஐடி, அடுத்தது பார்த்திங்கன்னா பர்மனெண்ட் அட்ரஸ்ஸு, அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்குற அட்ரஸே பர்மனெண்ட் அட்ரஸாக இல்லையான்னு கேட்டிருக்காங்க. அது எஸ்ஆர் நோ கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ஒரு பாப்அப் மெசேஜ் வரும், அதை ஓகே கொடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றா ஃபில்அப் பண்ண லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா க்ரீன் டிக் வந்துகிட்டே இருக்கும். எமர்ஜென்சி கான்டாக்ட் டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் அண்ட் அட்ரஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பரு, அடுத்தது பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் நம்பரு, அடுத்தது இமெயில் ஐடி கொடுத்துட்டு சேவ் மை டீட்டெயில்ஸ்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி சர்டிஃபிகேட் பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ். இதில் போய்ட்டு யூ ஹேவ் எவர் ஹோல்ட் எனி ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேஷன்,
இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்லெஸ் பீப்புள் ரிசைடிங் இன் இந்தியா எஸ் ஆர் நோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் ஆஃப் ப்ரீவியஸ் ஆர் கரண்ட் டிப்ளமேட்டிக் அஃபிஷியல் பாஸ்போர்ட் அதோட டீட்டெயில்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா டீட்டெயில்ஸ் எஸ் ஆர் நோ கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹேவ் யூ எவர் அப்ளைட் ஃபார் பாஸ்போர்ட் பட் நாட் இஷ்யூட் அது எஸ் ஆர் நோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் சேவ் மை டீட்டெயில்ஸ்னு கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதர் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதில் போயிட்டிங்கன்னா உங்களோட அதர் டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் நேமில் ஏதாவது கிரிமினல் ரெக்கார்டு அப்ளிகேஷன் ஆயிருக்கா இல்லையா, அதுக்கான கோர்ட்டுக்கான முடிவு என்ன, அதே மாதிரி ரீஃபிஸ் டினைடு பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் இதில் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே நோன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் சேவ் மை டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பாஸ்போர்ட் டீட்டெயில் வெரிஃபிகேஷன் வந்துடும். இது பார்த்தீங்கன்னா ரிபப்ளிக் ஆஃப் இந்தியா உங்களோட பாஸ்போர்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் இதெல்லாம். உங்கள் பாஸ்போர்ட் இந்த ஃபார்மேட்டில் தான் பிரிண்ட் ஆகி வரும். இதை ஒரு டைம் டீட்டெயிலாக வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் கீழே போயிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த பேஜ் பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷன் பேஜ். இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் பேஜுங்கிறது நீங்கள் உங்களுக்கு கொடுத்த டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டுன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுறதுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் பர்த்ஸு இதில் ட்ராப் டவுனில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி கார்டு இந்த மாதிரி நிறையா கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் உங்களுக்கு கையில் என்ன இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் ப்ரெசென்ட் ரெசிடென்டல் அட்ரஸ் டீட்டெயில்ஸு. இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ரேஷன் கார்டு இல்லைனா ஆதார் கார்டோட டீட்டெயில்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ அதில் உங்களுக்கு எது இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சேவா எஸ்எம்எஸ் சர்வீஸ் ஆக்டிவேட் பண்ணணுமா வேண்டாமான்னு கேட்குறாங்க. ஸோ அது எஸ்ஆர் நோ கொடுத்துக்கோங்க. இந்த சர்வீஸ் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட வந்து 50 ருபீஸ் சார்ஜஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வேணுமா வேண்டாமான்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டு கொடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரு இங்கே உங்கள் மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் அந்த சர்வீஸ் வேண்டாம்னா நோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சேவ் பிளேஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் டேட் என்றைக்கு அப்லோட் பண்ணுறீங்களோ அந்த டேட் கொடுத்துட்டு ஐ அக்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் சேவ் மை டீட்டெயில்ஸ்னு கிளிக் பண்ணிட்டு ப்ரீவியூ அப்ளிகேஷன் ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்ததெல்லாம் செக் பண்ணுறதுக்கு ப்ரீவியூன்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆயிரும். முடிச்சதுக்கப்புறம் சப்மிட் ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஃபார்ம் சப்மிட் ஆயிரும். இங்கே பாருங்கள் சப்மிட் ஃபார்ம் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதில் பாருங்கள் யுவர் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஹேஸ் பின் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு ஒரு மெசேஜ் வந்துடும். மேலே பார்த்துக்கோங்க. இதுதான் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர். இங்கே பாருங்கள் பே அண்ட் ஷெட்யூல் அப்பாயின்மெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதில் கிளிக் பண்ணிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் பார்த்துக்க முடியும். அடுத்தது இங்கே பாருங்கள் வியூ சேவ் சப்மிட்டட் அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே பாருங்கள் இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட சப்மிட்டட் அப்ளிகேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் வியூ பிரிண்ட் சப்மிட்டட் ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபார்ம் இருக்கும். இதை நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கிட்டு உங்களோட ஃபோட்டோஸ் அண்டு உங்களோட சிக்னேச்சர் நீங்கள் போட்டுட்டு நீங்கள் டைரெக்டாக ஆன்லைன்லேயே அப்லோட் பண்ணிக்க முடியும். அடுத்தது பாருங்கள் அப்லோடிங் சப்போர்ட் டாக்குமெண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அட்டாச்மெண்ட் டைப்பு நீங்கள் என்ன டாக்குமெண்ட் சப்போர்ட் அப்லோட் பண்ணுறீங்களோ அந்த டாக்குமெண்ட்டோட டீட்டெயில்ஸ் இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. அட்ரஸ் ப்ரூஃப்னா அட்ரஸ் ப்ரூஃப், ஆதார் கார்டுனா ஆதார் கார்டுன்ட்டு அதுக்கான டீட்டெயில்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் டாக்குமெண்ட் டைப்புன்னு இருக்குது, ப்ரௌஸ் கிளிக் பண்ணி அப்லோடுன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள் பிரிண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் பிரிண்ட் எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் அண்ட் அப்பாயின்மெண்ட்டு பே அண்ட் ஷெட்யூல் அப்பாயின்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை கிளிக் பண்ணி நீங்கள் பேமெண்ட் ஷெட்யூல் பண்ணிக்கலாம் அண்ட் அப்பாயின்மெண்ட்டும் ஷெட்யூல் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ராக் பேமெண்ட் ஸ்டேட்டஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா ரெசிபெண்ட்டு நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் இதெல்லாம் ஓப்பன் ஆயிரும், இதை நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் புதிய வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் ஷாஜான்.